66 மில்லியன் வருடங்களுக்கு முன் மவுண்ட் எவரெஸ்ட் உயரத்துக்கு சமமான ஒரு மாபெரும் விண்கல் சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பூமியை நோக்கி பாய்ந்து வந்துச்சு. அது சாதாரண கல்லில்ல, அது வரலாறையே கிழிச்சு போட்ட சக்தி. அது மோதிய அந்த நொடி பூமி நேரடியாக அதிர்ந்தது. வானம் தீயாக மாறிச்சு, கடல்கள் கொந்தளிச்சது, காடுகள் நிமிஷங்களில் நரகமாக மாறின. அந்த மோதலின் அதிர்ச்சி பூமியின் உள்ளுக்கே புகுந்தது. மெகா நிலநடுக்கங்கள் கண்டங்களை குலுக்கியது. நிலம் பிளந்து விரிசல்கள் திறந்தது. மலைச்சரிவுகள் இடிந்தது. அந்த அதிர்ச்சியில பல டைனோசர்கள் நிலம் உடைந்த இடங்களில் சிக்கி அழிந்தது. கடல்களும் அமைதியாயிருக்கல. விண்கல் தாக்கத்தால் எழுந்த அதிர்ச்சி அலை 1000 மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகளை உருவாக்கியது. அந்த அலைகள் கரைகளை முழுக்க மூழ்கடித்தது. கரைக்கு அருகிலிருந்த டைனோசர்கள் நொடிகளில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனது. வானத்துக்கு தூக்கி எறியப்பட்ட உருகிய கற்கள் மீண்டும் தீமழையாக பூமியில் விழுந்தது. காடுகள் ஒரே நேரத்தில் எரிந்தது. காற்றே தீயை சுமந்து ஓடியது. அந்த தாக்கம் உலகத்தில இருந்த மிகப்பெரிய டைனோசர்கள் மற்றும் மிக பயங்கரமான உயிரினங்களை முழுக்க முழுக்க அழிச்சு போட்டது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க 1000 வீடியோ பார்த்திருக்கலாம். ஆனா இப்போ நான் சொல்ற கதை இது வெறும் தகவல் இல்ல. இது ஒரு உலகம் சிதறி விழுந்த காட்சி. கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி கேளுங்க. விண்கல் மோதப்போற அந்த சில நிமிஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. டைனோசர்கள் வேட்டையாடின, சின்ன டைனோசர்கள் விளையாடின, காற்று மரங்களை தழுவி ஓடியது, சூரியன் அமைதியா பிரகாசிச்சது. யாருக்கும் தெரியாது அடுத்த சில நொடிகளில் அந்த சூரிய ஒளியே பூமியிலிருந்து மறையப் போகுது என்று. விண்கல் மோதிய உடனே எல்லா டைனோசர்களும் சாகல. அது ஒரு மெதுவான கொடூரமான மரணம். ஆயிரக்கணக்கான வருடங்கள் நீண்ட சாவு. விண்கல் விழுந்த இடத்துக்கு அருகிலிருந்த டைனோசர்களோ அந்த நொடிகளில் ஆவியாகி போனது. அதிர்ச்சி அலை, வெப்ப அலை, 1000 டிகிரிக்கு மேல். நிலம் உருகி கண்ணாடி மாதிரி மாறிச்சு. ஆனா தூரத்துல இருந்த டைனோசர்கள் உடனே சாகல. அந்த டைனோசர்கள் மெதுவா ஒரு பயங்கரமான உலகத்துல சிக்கிக்கிட்டது. விண்கல் தாக்கத்துல வானத்துக்கு தூசி, புகை, கரிய துகள்கள் பறந்துச்சு. அந்த துகள்கள் சூரிய ஒளியை முழுக்க மறைச்சு போட்டது. சில நாட்களில்ல, சில வாரங்களில்ல, ஆயிரக்கணக்கான வருடங்கள். பூமி குளிர ஆரம்பிச்சது. இதுக்கு விஞ்ஞானம் சொல்ற பெயர் தாக்க குளிர்காலம். முதல்ல காடுகள் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. மீதமிருந்த செடிகள் சூரிய ஒளி இல்லாம மெதுவா சாக ஆரம்பிச்சது. இங்கதான் உண்மையான பேரழிவு ஆரம்பமாயிற்று. செடி தின்னும் டைனோசர்கள் பசியால் துடிச்சது. பெரிய ட்ரைசராடாப்ஸ் மாதிரி 30 அடி நீளமுள்ள டைனோசர்கள் கூட உணவு கிடைக்காம மெதுவா சரிந்தது. அந்த இனத்தைச் சேர்ந்த ஹாரிடஸ்னு அழைக்கப்பட்ட ஒரு எலும்புச் சான்று அமெரிக்கா மொண்டானாவில கண்டுபிடிக்கப்பட்டது. அது சொல்லுது, சில டைனோசர்கள் விண்கல் தாக்கத்துக்கு பிறகும் பல 1000 வருடங்கள் உயிரோட இருந்திருக்கலாம். ஆனா உயிரோட இருப்பது வாழ்வல்ல, அது தினசரி போராட்டம். செடி தின்னும் டைனோசர்கள் குறைந்ததும் இறைச்சி தின்னும் டைனோசர்களுக்கு வேட்டை கிடைக்கல. உணவுச் சங்கிலி உடைந்துச்சு. பூமி முழுக்க பசி. ஒரு கட்டத்துல பெரிய உடம்பு வைத்திருப்பதே ஒரு சாபமா மாறிச்சு. 25 கிலோக்கு குறைவான சின்ன விலங்குகள் தான் அதிகமா உயிர் தப்பிச்சிருக்கலாம். இந்த விலங்குகளுக்கு அதிக உணவு தேவையில்லை. மேலும் சில விலங்குகள் நிலத்துக்குள் குழி தோண்டி ஒளிஞ்சது. அந்த இருள் உலகத்தில்தான் புதிய எதிர்காலம் மறைந்து கிடந்துச்சு. டைனோசர்களின் பேரரசு மெதுவா சிதறி விழுந்தது. ஆனா வாழ்க்கை அது முழுக்க அழியல. பூஞ்சைகள் முதல்ல மீண்டு வளர ஆரம்பிச்சது. குளிரை தாங்கும் செடிகள் மெதுவா பரவின. பின்னர் மலர் செடிகள் பூமியை முழுக்க ஆக்கிரமிச்சது. 1,00,000 வருடங்கள் அந்த தாக்கத்தின் காயம் பூமியில இருந்தது. 10 மில்லியன் வருடங்கள் எடுத்துச்சு உயிரியல் பல்வகைமைகள் முழுக்க மீள. அந்த இடத்துல யார் எழுந்தது தெரியுமா? சின்ன பாலூட்டிகள். அந்த இருள ஒளிஞ்சு உயிர் தப்பிச்ச பாலூட்டிகள். அந்த பாலூட்டிகள்தான் மெதுவா பரிணாம வளர்ச்சியால் பல வடிவங்களில் மாறின. இன்று பூமியை ஆட்சி செய்கிற பல விலங்குகளின் முன்னோர்கள் அந்த பாலூட்டிகள்தான். பறக்கும் டைனோசர்களோ? அந்த டைனோசர்கள் முற்றிலும் அழியல.
அந்த டைனோசர்கள் இன்றைய பறவைகளாக மாறின. ஆஸ்ட்ரிச், கோழி, நம்ம தினமும் பார்க்கிற பறவைகள் எல்லாம் டைனோசர்களின் வாரிசுகள். இது ஒரு இனத்தின் முடிவு மட்டுமில்ல, இது ஒரு உலகத்தின் மறுபிறப்பு. ஒரு விண்கல் வானத்திலிருந்து விழுந்தது, ஒரு பேரரசு சிதறிச்சு போச்சு. ஆனா அதே அழிவிலிருந்து ஒரு புதிய உலகம் பிறந்துச்சு. இப்போ நீங்க உட்கார்ந்து இந்த வீடியோ பார்க்கிறீங்கன்னா, அந்த 66 மில்லியன் வருடங்களுக்கு முன் நடந்த அந்த தாக்கத்தால தான். ஒரு விண்கல் டைனோசர்களை அழித்தது, ஆனா அதே விண்கல் மனிதர்களுக்கு வழி செய்தது. இது வரலாறு இல்லடா, இது பூமியின் திருப்புமுனை. ஒரு முடிவு, ஒரு புதிய ஆரம்பம்.